எனக்காக நீங்க ஏதாவது சொல்றதா இருந்தா நீங்க ஏதாவது சொல்லுங்க. சாண்ட்ராவை சுமக்கிறத நிறுத்திடுங்க. இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த எல்லாரும் வெளியில போயிட்டாங்க எக்ஸப்ட் தி ஃபைனல் கண்டஸ்டன்ட்ஸ் அந்த 4 பேர். அவங்க கிளம்புறப்போ பிக் பாஸ் ஒரு half an hour பேசிக்கிட்டு இருந்தாரு. இத்தனை சீசன்ல இது மாதிரி அந்த மனுஷன் பேசினதே இல்லைங்க. சோஷியல் மீடியால பல காமெண்ட்ஸ் உங்களுக்கு எதிராகவும் இருக்கலாம். இத உங்களுக்கு சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். வெளியில சோஷியல் மீடியால உள்ள இருக்கிற நிறைய பேருக்கு வெளியில நெகட்டிவ் இருக்குன்னு இன்டைரக்டா சொல்லி முன்னாடியே ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்து அனுப்புறார் பிக் பாஸ். அதே மாதிரி இத்தனை சீசன்ல நான் யாரு கூடயும் இவ்ளோ கனெக்ட் ஆனது இல்ல. ஆனா இந்த சீசன்ல இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் கூட தான் ரொம்ப அதிகமா கனெக்ட் ஆகிருக்கேன்னு சொல்றாரு. என் சிஷ்யனை பேர் சொல்லி கூப்பிட 5 வருஷம் ஆச்சு. ஆனா கவினை வருஷம் சந்தி. நீங்களும் இந்த வீட்டுக்கு வரணும். பிக் பாஸ் சொல்றாரு, சாண்டி இந்த வீட்டுக்கு வந்து 5 வருஷம் ஆகுது. இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் வரவே இல்ல. ஆனா கவினை எல்லா வருஷமும் பாத்துட்டு தான் இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எல்லா வருஷமும் இங்க வரணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. என் மக்களை நான் மறந்ததே இல்லை. திரைக்கு பின்னால் இருந்து கைத்தொட்டும் கோடான மக்களில் நானும் ஒருவன். நீங்க இங்க வராம இருந்தாலும் நான் உங்களை பாத்துட்டு தான் இருப்பேன். உங்க வேலையில பார்த்து ரசிக்கிற மக்கள்ல நானும் ஒரு ஆளா இருந்து உங்க எல்லாரையும் பாப்பேன் சொல்றாரு. எல்லாரும் பிக் பாஸ் கிட்ட ஃபீல் பண்ணி ஒன்னொன்னா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஆதர மட்டும் பிக் பாஸ் அப்படியே ஒரு முத்தா கொடுத்துருங்க. உட்காருங்க. எனக்கு ஒரு உம்மா கொடுங்கன்னு பிக் பாஸ் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு பிக் பாஸ் கடுப்பாகி உட்காருன்னு சொல்லிடுறாரு. அடுத்து திவாகர் பிக் பாஸ் கிட்ட சிவகார்த்திகேயன் எப்படி குழந்தைகளை கேட்ச் பண்ணாரோ அதே மாதிரி நானும் குழந்தைகளை கேட்ச் பண்ணிட்டேன். சிவகார்த்திகேயன் நான் எப்படி கேட்ச் பண்ணாரோ குழந்தைகளை அதே மாதிரி குழந்தைகளை பயங்கரமா கேட்ச் பண்ணிட்டேன் சார். எஸ்கே அண்ணா மாதிரி ஒரு பெரிய ஹீரோவா உருவெடுப்பேன். நானே விட்டாலும் இந்த சேனல் என்ன விடாதுன்னு சொல்றாரு. அங்க இருந்த எல்லாருக்கும் பயங்கரமா சிரிப்பு வருது. ஆனா சிரிக்க முடியல. மாத்தி மூஞ்ச பாத்துக்கிறாங்க. எனக்காக நீங்க ஏதாவது சொல்றதா இருந்தா அப்படியே என் வாழ்க்கைய பயணத்துக்கு முதல்ல சுமந்து எடுத்துட்டு போலாம்னு ஆசைப்படுறேன். நீங்க ஏதாவது சொல்லுங்க. பிரஜன் பிக் பாஸ் கிட்ட பேசுறாரு. எனக்காக நீங்க ஏதாவது சொல்ற மாதிரி இருந்தா என்ன சொல்லுவீங்க? நீங்க சொல்றத நான் லைஃப் டைம் ஃபுல்லா வச்சுக்குவேன்னு ரொம்ப ஃபீல் ஆகி சொல்றாரு. அதுக்கு இந்த பிக் பாஸ் ஒன்னு சொல்வாரு, சாண்ட்ராவை சுமக்கிறத நிறுத்திடுங்க. எனக்கு ஒரு செகண்ட் ஆடி போயிடுச்சுங்க. அடுத்து சுபிக்ஷா ஒரு பக்கம் பிக் பாஸ் நான் லவ் சொன்னா நீங்க லவ் யூ டூன்னு சொல்லவே இல்லன்னு கேக்குறாங்க. லவ் யூ டூ சுபி. அதுக்கு பிக் பாஸ் வேற வழி இல்லாம சரி போயிட்டு போன்னு சொல்லிட்டு ஒரு லவ் யூ டூன்னு சொல்றாரு. இந்த நேரத்துல திவாகர் ஒரு சம்பவம் பண்றாரு. சும்மா போற திவ்யாவை ஃபீல் பண்ற மாதிரி கட்டி பிடிக்காரு. அப்போ திவ்யாவோட ரியாக்ஷனை பாருங்களேன். திவ்யா ரியாக்ஷன் கூட விடுங்க, இந்த வாட்டர்மெலனோட ரியாக்ஷனை பாருங்க. எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு வெறி மூஞ்சில தெரியுது. திவாகர் உங்களுக்கு அட்வைஸ் சொல்ற அளவுக்கு நான் இன்னும் வளரல. பிக் பாஸ் நீங்க இது மாதிரி ஏதாவது பேசிடுவீங்க. அதை இந்த மனுஷன் சீரியஸ் நினைச்சிட்டு வெளியில வந்து பெருமையா பேசிட்டு இருப்பாரு. விளையாட்டு கூட இப்படிலாம் சொல்லாதீங்க இவர்கிட்ட. ஃபைனலா உள்ள வந்த எல்லா அவுட் ஆன கண்டஸ்டன்ட்ஸும் இப்ப வெளியில போறாங்க. கடைசியா ஒரு டான்ஸ் போடுறாங்க. எல்லாரும் ஜாலியா ஆடிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஃபைனலிஸ்ட் இந்த 4 பேரை தவிர எல்லாரும் வீட்ல இருந்து வெளியில போயிடுறாங்க. இதோட இவங்க எல்லாரும் ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் வருவாங்க. ஃபைனல்ல என்னென்ன கூத்து நடக்க போகுதுன்னு தெரியல. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதையும் ஒரு வீடியோவா போட்டுறோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம் மக்களே.